ஒரு காட்டில் 4 பசுக்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றன. அவற்றை எந்த விலங்குகளாலும் வேட்டையாட முடியவில்லை. அவற்றை வேட்டையாட வரும் விலங்குகளை பயங்கரமாக தாக்கி விரட்டின. அக்காட்டில் இருந்த ஒரு புலியும் அவற்றை பலமுறை வேட்டையாட முயன்றது. ஆனால் பசுக்கள் அதையும் தாக்கி விரட்டின. இதனால் அப்பசுக்களை பிரிப்பதற்கு புலி திட்டமிட்டது. அதன்படி ஒவ்வொரு பசுவிடமும் சென்று ஏனைய பசுக்களைப் பற்றி குறை கூறியது. பசுவே, உனது நண்பர்கள் நீ கொடியவன், இரக்கமற்றவன் என்று பேசிக்கொள்வதை நான் பார்த்தேன். அதை கூறவே நான் இங்கு வந்தேன். அப்படியா? நான் இதையறியாமல் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன். உங்களது உதவிக்கு நன்றி. சரி, நான் செல்கிறேன். நண்பா, உனது நண்பர்கள் உன்னை விட்டுவிட்டு பசுமையான புற்களை உண்பதை பார்த்தேன். அவர்களை நம்பாதே. என்னை விட்டுவிட்டு அவர்கள் மட்டும் சென்று பசுமையான புற்களை உண்கிறார்களா? உங்களது உதவிக்கு நன்றி, புலியாரே. நான் தெரிந்த பின்னர் உனக்கு சொல்லாமல் இருப்பது தவறு என்பதால் தான் சொன்னேன். சரி, நான் செல்கிறேன். பசுவே, உனது நண்பர்கள் உன்னை இந்த காட்டில் தனியாக விட்டுவிட்டு வேறொரு காட்டிற்குச் செல்ல திட்டமிடுகின்றனர். அவர்கள் நல்ல நண்பர்கள் இல்லை. உங்களது உதவிக்கு நன்றி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எப்படி உங்களை நம்புவது? நான் அவர்கள் பேசியதை மறைந்திருந்து கேட்டேன். நீ என்னை நம்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும். இனி உனது விருப்பம். நான் செல்கிறேன். பசுவே, உனது நண்பர்கள் இனி அவர்களுடன் உன்னை சேர்த்துக் கொள்ள விருப்பமில்லை என்று பேசிக் கொண்டனர். காரணம் என்னவென்றால், நீ மற்ற நண்பர்களை மதிப்பதில்லையாம். நீ அவர்களுடன் சேராதே. நான் தெரிந்ததை கூறிவிட்டேன். இனி உனது விருப்பம். நான் செல்கிறேன். அப்படியா பேசிக்கொண்டார்கள்? உங்களது உதவிக்கு நன்றி. புலி இவ்வாறு செய்ததால் பசுக்களிடையே மோதல் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவை தனித்தனியாகச் சென்று புல் மேயத் தொடங்கின. இதற்காக காத்திருந்த புலி 4 பசுக்களையும் ஒவ்வொன்றாக கொன்று தின்றது. ஒற்றுமையே பலம்.